அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எபிசோடில் மகாபாரதத்தின் வேர்களை நாம் பார்க்க போகிறோம். அரியணையில் அமராத ஒரு பெண், ஆனால் அரியணையின் விதியை அவளே எழுதினாள். அரண்மனையில் பிறக்காத ஒரு குழந்தை, ஆனால் ஒரு வம்சத்தை அதே குழந்தை உருவாக்கியது. மகாபாரதத்தில் சத்தியவதி மிக முக்கியமான மற்றும் வலிமையான பெண் கதாபாத்திரங்களில் ஒருவர். குருவம்சத்தின் வளர்ச்சிக்கும் மகாபாரத கதை நகர்வதற்கும் அவரே மிக முக்கிய காரணமாக திகழ்கிறார். சத்தியவதி ஒரு மீனவ பெண்ணாக வளர்ந்தவர். இவருடைய தந்தை மீனவர்களின் தலைவரான தாசராஜன். உண்மையில் இவர் ஒரு அப்சரஸ் பெண் மற்றும் ஒரு அரசனுக்கு பிறந்தவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. மீன் வயிற்றில் பிறந்தவர் என்பதால் இளமையில் இவர் உடலில் மீன் வாசனை வீசியது. அதனால் இவருக்கு மச்சகந்தி என்ற பெயரும் உண்டு. ஒரு முறை பராசர முனிவரை ஆற்றை கடக்க உதவிய போது அவரது அருளால் சத்தியவதியின் உடலில் இருந்த மீன் வாசனை நீங்கி இனிய நறுமணம் தரும் ஒரு யோஜனை தூரம் வரை வீசக்கூடிய நறுமணமாக மாறியது. இதனால் சத்தியவதி யோஜனகந்தி என்று அழைக்கப்பட்டார். இவர்களது சந்திப்பின் மூலம் பிறந்தவர்தான் மகாபாரதத்தை எழுதிய வேதவியாசர். ஹஸ்தினாபுரத்தின் மன்னரான சாந்தனு சத்தியவதியின் அழகை கண்டு மயங்கி அவரை திருமணம் செய்ய விரும்பினார். ஆனால் சத்தியவதியின் தந்தை ஒரு நிபந்தனை விதித்தார். சத்தியவதிக்கு பிறக்கும் மகன்களே அடுத்த மன்னராக வேண்டும் என்பதே அது. இதற்காக சாந்தனுவின் மூத்த மகனான பீஷ்மர் தான் அரசு பதவியை துறப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று சபதம் எடுத்தார். சத்தியவதியின் தந்தை விதித்த நிபந்தனையால் தர்ம சங்கடத்தில் இருந்த தந்தைக்காக பீஷ்மர் எடுத்த அந்த பீஷ்ம சபதம்தான் மகாபாரதத்தின் அஸ்திவாரம். சத்தியவதி அரியாசனத்தின் மீது கொண்ட பற்று மறைமுகமாக பீஷ்மரை ஒரு தியாகியாக மாற்றியது. சத்தியவதியை மணந்த பிறகு சாந்தனு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். அவர்களுக்கு சித்திராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன் என்று 2 மகன்கள் பிறந்தனர். சாந்தனு மகாராஜா தனது வாழ்நாளில் இறுதியில் இயற்கை எய்தினார். அவர் மறைந்த போது அவரது 2 மகன்களும் இன்னும் சிறுவர்களாகவே இருந்தனர். சாந்தனுவின் மறைவுக்கு பிறகு பீஷ்மர் தான் எடுத்த சபதத்தின்படி சத்தியவதியின் மகன்களை அரசனாக்கினார். முதலில் மூத்த மகனான சித்திராங்கதன் அரியணை ஏறினார். அவர் மிகுந்த பராக்கிரமசாலியாக திகழ்ந்தார். ஆனால் அதே பெயரை கொண்ட ஒரு கந்தர்வனுடன் நடந்த போரில் அவர் கொல்லப்பட்டார். அவருக்கு பிறகு இளைய மகன் விசித்திர வீரியன் ஹஸ்தினாபுரத்தின் அரசரானார். பீஷ்மர் காசி நாட்டு மன்னரின் மகள்களான அம்பிகா மற்றும் அம்பாலிகா ஆகியோரை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். விசித்திர வீரியனும் நீண்ட காலம் உயிர் வாழவில்லை. அவர் வாரிசு இல்லாமல் நோயுற்று இறந்தார். இதனால் குரு வம்சம் அழியும் நிலை ஏற்பட்டது. அப்போது சத்தியவதி ஒரு இக்கட்டான முடிவை எடுத்தார். தன் வளர்ப்பு மகனான பீஷ்மரை திருமணம் செய்து கொள்ள சொன்னார். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். வேறு வழியின்றி தன் முதல் மகனான வேதவியாசரை அழைத்து நியோக முறைப்படி தன் மருமகள்களான அம்பிகை மற்றும் அம்பாலிகாவுக்கு வாரிசுகளை உருவாக்க ஆணையிட்டார். அவர்களே திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு. இறுதி காலம் ஒரு ஞானியின் முடிவு. பாண்டுவின் மரணத்திற்கு பிறகு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே வரப்போகும் பெரும் அழிவை ஞானியான வியாசர் முன்கூட்டியே சத்தியவதியிடம் எச்சரித்தார். இனிவரும் காலம் மிக கொடூரமானதாக இருக்கும். இந்த அழிவை காண நீ உயிருடன் இருக்க வேண்டாம். வியாசர் கூறிய அறிவுரையை ஏற்று சத்தியவதி தனது மருமகள்களுடன் அம்பிகை மற்றும் அம்பாலிகாவுடன் காடு சென்று தவம் செய்து அமைதியாக உயிர் துறந்தார். மகாபாரதத்தில் சத்தியவதியின் முக்கியத்துவம். சத்தியவதி ஒரு சாதாரண மீனவ பெண்ணாக இருந்து தனது புத்திசாலித்தனம் மற்றும் விடாமுயற்சியால் ஒரு மாபெரும் பேரரசின் அரசியாக உயர்ந்தவர். மகாபாரத போர் நடப்பதற்கு முன்பே அவர் தனது தவறை உணர்ந்து காடுகளுக்கு சென்று தவம் இயற்றி உயிர் துறந்தார். அடுத்த எபிசோடில் ஒரே அரண்மனையில் 2 விதிகள் எப்படி உருவானது? இங்கிருந்துதான் மகாபாரதம் வேகமாக நகர ஆரம்பிக்கின்றது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.